Hello friends, welcome to Powerful Learning. In this video, we will support Tic Tac game development Python language use பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் பார்க்க போறோம். Suppose நீங்க cyber security, data science, full stack development, PHP ஏதாச்சும் ஒரு particular title நீங்க வச்சிருப்பீங்களா? அதுக்காக நீங்க கோட் தேடிட்டு இருக்கீங்க இல்ல கோட் வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருந்தா அந்த வீடியோக்கான லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ப்ளஸ் எப்படி நம்ம டாக்குமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாம், ஒரு டைட்டிலுக்கான கோட் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு விஷயத்தை செட்டப் பண்ணணும், அதாவது ஒரு அப்ளிகேஷன் செட்டப் பண்ணால் அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எங்கேருந்து பார்க்கணுங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா ப்ராஜெக்ட் வித் கோட் பிளேலிஸ்ட்லேயும் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானே இதெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறத சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் ரெப்போசிட்டரிக்கு எப்படி இந்த ஹோல் ப்ராஜெக்டை கொண்டு வரலாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி லோக்கல் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா GitHubல இருக்கக்கூடியதான். GitHubல வந்துட்டு பைத்தான் லாங்குவேஜ் வச்சு கிரியேட் பண்ண மாதிரி நிறையவே ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதில் ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் வெப் பேஜுக்கு வந்துட்டு ஃபோர்க்குங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் ப்ராஜெக்ட் உங்களுடைய ஆன்லைன் GitHub அக்கௌண்ட்டுக்கு வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய யூசர் நேம் ஏபிசின்னு இருந்துச்சுன்னா ஃபோர்க் பண்ணக்கப்புறம் சில ஒரு 2-3 கொஸ்டின் கேட்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க இன் தி சென்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி அந்த ரெப்போசிட்டரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் ஏபிசின்னு சொன்னால் ABC/tic-tac-toe game in Python இந்த ஹோல் ப்ராஜெக்ட் உங்களோட இதுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஆன்லைனில் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். அதாவது உங்களுடைய ஆன்லைன் GitHub அக்கௌண்ட்டில் இந்த ஹோல் ப்ராஜெக்ட்டும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த ப்ராஜெக்ட் எப்படி உங்கள் லோக்கல் சிஸ்டமில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு க்ரீன் கலர் ட்ராப் டவுன் இருக்குல்ல கோடுன்னு சொல்லி இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இந்த HTTPS லிங்க் வச்சு உங்களுடைய லேப்டாப் ஆர் உங்களுடைய பிஎஸ்சி இதில் வந்துட்டு GitHub அப்ளிகேஷன்னு ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதில் க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ளோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணக்கப்புறம் URL காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீல்டு இருக்கும். இந்த URL-ஐ காப்பி பண்ணி GitHub டெஸ்க்டாப்பில் க்ளோன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருப்பீங்களா அந்த ஃபீல்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் கேட்கும். அதாவது உங்களுடைய லோக்கலில் வச்சுக்கிறீங்களா இல்லை உங்களுடைய ஆன்லைன் பேரண்ட் ரெப்போசிட்டரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ அதுக்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த உங்களுடைய GitHub ஆன்லைனில் இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் GitHub டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் மூலியமாக வரும். நீங்கள் உங்களோட GitHub டெஸ்க்டாப்பை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கோடிங்கில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வெர்ஷன் எல்லாமே GitHub டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு காமிச்சிடும். அது மூலயமா நீங்கள் உங்கள் ஆன்லைன் இதுக்கு வேணுன்னா நீங்கள் வந்துட்டு புஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சும்மா ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீச்சர்ஸ் வேணாலுமே நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டவுன்லோட் ஜிப், அதாவது ஜிப் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் அன்சிப் பண்ணி உங்கள்கிட்ட பைத்தான் ஐடியாவில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு CLIன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிட் ரெப்போவை எப்படி நம்ம மர்ஜ் பண்ணணும் இல்லை எப்படி செக் அவுட் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு கமெண்ட் மூலியமாக பண்ண தெரியும்னா இந்த ரெப்போ க்ளோன்னு சொல்லி இந்த ஒரு இதை காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஆன்லைனில் பண்ணுறோங்கிறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எப்படி நம்ம லோக்கலில் எடுக்கிறோங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ எந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த GitHubல பொறுத்தவரையும் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே அதில் நீங்கள் எந்த விஷயத்தை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ரீட்மீ ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்துட்டு ஆத்தர் அந்த ப்ராஜெக்டோடைய ரீட்மீ ஃபைல்லையே அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோடைய ஓவர்வியூ என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. பட் எல்லா ஆத்தரும் இது கொடுப்பாங்கிறது கிடையாது. சில ஆத்தர் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ரீட்மீ ஃபைலில் வந்துட்டு ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட அவுட்புட் எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வின்னிங் மெசேஜ்னால் அதுக்கு நமக்கு எப்படி ஷோ ஆகுங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச் வந்துட்டு ட்ரா ஆச்சுன்னா அதுக்கு எப்படி அலர்ட் வருங்கிற மாதிரி ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. பட் சம்டைம்ஸ் அந்த ஆத்தர் வந்துட்டு எப்படி நம்ம செட்டப் பண்ணணும், எப்படி க்ளோன் பண்ணணும், எப்படி ரன் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷனும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற லாங்குவேஜ் நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ரைட் சைட்லேயே லாங்குவேஜ்னு போட்டு எவ்வளோ % என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்கிறத காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டிக் டாக் டோ கேம் வந்துட்டு மொத்தம் 75 பப்ளிக் ரெப்பாசிட்டரிஸ் இருக்குது. 75 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் மேபி உங்களுக்கு ரீட்மீ ஃபைலில் அந்த அவுட்புட் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எந்த அவுட்புட் வந்துட்டு ஓகேவாக இருக்குது,
அதாவது எலமெண்ட்ஸ்லாம் எது கரெக்டாக இருக்குது, கலரை வந்துட்டு உங்களுக்கு எது ஓகேவாக தருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்களே கூட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணாலுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரியல, அதாவது ஒரு அப்ளிகேஷன் எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம எங்கேருந்து ஸ்டெப்ஸ் பார்க்கலாங்கிறதையும் ஆல்ரெடி லைவாகவே உங்களுக்கு நான் ப்ராம்ப்ட் கொடுத்து காமிச்சிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. அதுலேயுமே டைம் சாப்டர்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பைத்தான் கிட்டனால தான் இந்த ஃபுல் ரெபாசிட்டரியும் பைத்தான் பேஸ்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வேணாலுமே மேலே ஃபில்டரில் போயிட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்னு இருக்குல்ல, இதில் வந்துட்டு ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஹோல் ப்ராஜெக்டில் என்னென்ன லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் அப்லோட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ சியில் இருக்குது, ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குது. மோஸ்ட்லி ஜூபிட்டர் நோட் புக்னு இருந்தாவே அது பைத்தானில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆத்தரோடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் எந்த ஆத்தரோடைய ஃபோல்டர்ஸ் இல்லை அந்த கோடிங் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிட் ஹப் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டு என்னோடைய ப்ரிஃபரன்ஸ். பட் நீங்கள் வந்துட்டு எதில் கோட் பண்ணுறீங்களோ அதிலே நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பைத்தானுக்குன்னே தனி ஐடியலி வச்சுருக்கீங்க, விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் வச்சுலாம் நீங்கள் பார்க்கலனா அது உங்களுடைய நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது போகவே நிறையா ஆன்லைன் வெப்சைட்லேயும் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர்வியூ எப்படி இருக்குது, இந்த கேமோட ரூல்ஸ் என்ன, நம்ம எப்படி பைத்தானில் டிஃபைன் பண்ணுறதுக்கான மீனிங் என்ன, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படிலாம் வைக்கிறோங்கிற மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ஐடிஎல்இயில் போட்டால் கூட வந்துடும். இதில் அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. ஸோ சிஎம்டியில் தான் உங்களுக்கு இது ரன் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான பிளாக் வெப்சைட் தான். இதுலேயும் டிக்டாக் கேம்னா என்னங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அன்வான்ட் ஆட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இது லைன் பை லைனாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பைத்தான் 3ல் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அரே இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 0 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபார் லூப் மூலியமாக அப்பன் பண்ணுறாங்க வேல்யூஸை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். வின் பண்ணும்போது அதுக்கு தனி லாஜிக் எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வேணால் நீங்கள் டார்க் மோட் லைட் மோட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவுட்புட்டும் கீழே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்புட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கோட் எக்ஸ்ப்ளனேஷனோடய இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு டாக்குமெண்டேஷனுக்கு வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரியல் பைத்தான்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்போடு இருக்குது. ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் இதில் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெமோ எப்படி இருக்குங்கிறத இங்கே காமிச்சிருக்காங்க. கேம் டை ஆச்சு, ட்ரா ஆச்சுன்னா அதுக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி எக்ஸிட் ஆகலாங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ஓவர்வியூ நீங்கள் இங்கே பார்க்கலாம். கேம் போர்டு எப்படி என்ன லாஜிக்கில் இருக்குது, கேம் லாஜிக் எப்படி இருக்கும், கிரிட் அந்த கிரிட்டில் ஒவ்வொரு செல்லையும் நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸா ஓவாங்கிறத ஷோ பண்ணுறோங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். பேர் 1 பிளேயர் 2 அந்த லாஜிக்கும் எப்படி டிஃபர் ஆகுங்கிறதையும் நீங்கள் இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சோர்ஸ் கோட்லாம் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் கூட காப்பி பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிச்சா இந்த போர்ட் 75 பப்ளிக் ரெபாசிட்டரி ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கிற மாதிரி இந்த வெப்சைட்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பெண்ட் ஆகும். திருப்பியும் மோனோ ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அதில் நான் உங்களுக்கு லிங்க் டு அப்ளைல கிளியராக கொடுத்துருப்பேன். அங்கேருந்து நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.